அதிமுக எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளது குறித்து அடையாறில் இருக்கும் எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். சங்கரன், தன்னை சந்திக்க எம்எல்ஏக்களிடம் தினகரன் என்ன சொன்னார் என்ற தகவல் இருக்கா சங்கரன்? அதாவது இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டிடிவி தினகரன் ஜாமீன் வெளிவந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆளுங்கட்சியான அதிமுகவில் ஒரு உச்சகட்ட பரபரப்பு எட்டியிருக்கிறது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் ஜெயக்குமார், யாருடைய தயவிலும் நாங்கள் இல்லை, நாங்கள் ஏற்கனவே இந்த தினகரன் குடும்பத்தை நீக்கி வைப்பது என்ற முடிவில் உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொன்னாரு. இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலையில் நிலவரம் எல்லாம் தற்போது இருக்கிறது. இதுவரைக்கும் 22 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கடைசியாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பழனி நேரடியாக தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு முன்னாள் அமைச்சரும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான பழனியப்பன் டிடிவி தினகரனை சந்தித்து விட்டு வெளியே வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறும்போது 25 உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மேலும் கூடுதலாக ஒரு 3 உறுப்பினர்கள் தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த மீதியுள்ள 3 பேர் நேரடியாக இங்கு யாரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 22 பேர் மட்டுமே நேரடியாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்று அவர்களிடம் இன்னும் பொறுத்திருப்போம், இன்னும் எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு வருகிறது என்று பார்ப்போம் என்று தினகரன் பொறுமை காப்பதாகவே நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மொத்தம் மாலைக்குள் மேலும் பல உறுப்பினர்கள் இங்கு வரலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அடையாறில் உள்ள தினகரனுடைய இல்லம் மிகுந்த ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ஏராளமான செய்தியாளர்கள் குழுமி இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்து எத்தனை உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தற்போதைய நிலவரம், எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தினகரன் செய்தியாளர்கள் மத்தியில் விரிவாக விளக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்படுகிறது. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் வருகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இன்னும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். சங்கரன், தற்போது 3 மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 9 மாவட்ட எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆலோசனை கூட்டம் நடத்த இருப்பதாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில அங்கு தினகரனை ஏற்கனவே 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற தகவலை இப்ப சொன்னீங்க. அதுல தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்களா சங்கரன்? அதாவது ஏற்கனவே ஒவ்வொரு உறுப்பினர்களா தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து வருவது நீங்கள் ஏற்கனவே அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று உறுதியா சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து இப்படி எம்எல்ஏக்கள் வந்து கொண்டே இருப்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் உருவாகி இருக்கு. அதை சற்று முன்பு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை அவருக்கு 100 எம்எல்ஏக்கள் ஆதரவும், அதே போன்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு 12 பேர், அதே போன்று இவருக்கு இவருடைய எண்ணிக்கை 22 என்ற நிலைதான் இருந்தது. தற்போது அந்த எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 100 இருந்து தற்போது 97 குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய எண்ணிக்கை தினகரனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இது மாலையில் மேலும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூடலாம். இப்படி தொடர்ந்து உறுப்பினர்கள் தினகரனுக்கு ஆதரவு கொடுப்பதை தடுக்கும் நிறுத்தும் முகமாகத்தான் உடனடியாக அவசரமாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சில மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்களை எல்லாம் நேரில் சந்திப்பதற்கு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன செயல்பட வேண்டும், அவர்களுக்கு கட்சி தினகரனுக்கு ஆதரவாக யாரும் செல்லக்கூடாது என்பது போன்ற என்னென்ன அரசியல் ரீதியாக என்னென்ன முடிவு அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் முகமாகத்தான் இந்த திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. எனில் இதுபோன்று ஒரு உடனடியாக எந்த விதமான தடுப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவருக்கு மேலும் மேலும் ஒரு சிக்கலான சூழல் ஏற்பட்டுவிடும். வரக்கூடிய 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுவதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னும் 1 வார காலமே இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரே நாளில் நேற்றும் இன்றும் 2 நாட்களாக சேர்த்து கிட்டத்தட்ட 25 உறுப்பினர்கள் தற்போது தினகரனுக்கு ஆதரவு என்று வந்துள்ள நிலையில் இன்னும் 1 வாரம் இருக்கிறது. 1 வாரத்தில் மேலும் பல எம்எல்ஏக்கள் ஆதரவு என்ற நிலை வந்துவிட்டால் சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. எனினும் ஏற்கனவே 3 அணியாக அதிமுகவில் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தினகரன் ஆதரவாளர்கள் என்று இவர் 3 பேரும் சட்டப்பேரவையில் எப்படி செயல்படுவார்கள், எப்படி சட்டப்பேரவை நடத்த முடியும் என்பது குறித்தெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருவாகி இருக்கிறது. சற்று முன்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் தனபாலுடன் நேரில் சந்தித்து ஆலோசனை அடைந்திருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் கூறப்படுகிறது. ஒன்று, சட்டப்பேரவையை எப்படி நடத்துவது, தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நெருக்கடியான சூழலில் சட்டப்பேரவை எப்படி நடத்துவது என்பது குறித்தும் அவர் விரிவாக விவாதித்திருப்பதாகவும்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போதைய இன்று ஏற்பட்டுள்ள தினகரனுக்கு ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக ஏற்பட்டுள்ள சூழலை சமாளிக்கும் விதமாகத்தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். சங்கரன், இதுவரைக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இந்த ஆதரவு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் தனித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சங்கரன்? அதாவது இன்னும் ஒரு வார கால அவகாசம் இருக்கிறது. அதாவது தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நெருக்கடி, அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் இரண்டு விதமா தான் பாக்குறாங்க. ஒன்று, தினகரன் தரப்போ அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்போ அல்லது ஓபிஎஸ் பணி தரப்போ யாருமே இந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பா யாருக்கும் இருக்க முடியாது அப்படிங்கறத ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா ஆட்சி கவிழ்ந்துட்டா அது எல்லாருக்குமே, அனைவருக்குமே, மூன்று தரப்பினருக்குமே நட்டம் தான் அது. அதனால இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. அதனால இப்போதைய இந்த நெருக்கடி நேற்று நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும் போது தினகரன் அவர்களுடைய குடும்பத்தினரை ஏற்கனவே நீக்கி வைப்பது எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அவர்களை ஒரு தங்கள் அணிக்கு தங்களுடைய சரண்டராக வைப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். எனில் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் படிப்படியாக இங்கு தினகரன் ஆதரவாளராக மாறும் போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தினகரனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படி என்றுதான் எல்லாருமே பார்க்கப்படுகிறது. இது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படாது என்றே அனைவரும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் கண்டிப்பாக எடப்பாடி தனியாக நின்று செயல்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியினரை ஒட்டுமொத்தமாக தம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் முகமாகத்தான் தற்போதைய இந்த ஆதரவாளர்கள் எண்ணிக்கை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. இது இன்று தற்போதைய நிலவரப்படி முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் குறிப்பிட்டபடி 25 உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் எந்த அளவு உயரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை கணிசமாக ஒரு 50 எம்எல்ஏக்களோ அல்ல அதற்கு மேலாகவோ தினகரனுக்கு ஆதரவு தரக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை உயரும் பட்சத்தில் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கிறது. அதற்குள் இந்த 2-3 அணிகளுக்கு இடையே, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் தினகரன் அணிகளுக்கு இடையேயான இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் வந்தால்தான் அந்த சட்டப்பேரவையில் ஒரு சுமூகமான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துறைவாரியா மானிய கோரிக்கை நடக்கிறது. கண்டிப்பாக அதுல பெரும்பான்மை எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் ஒவ்வொரு மசோதாவையும் நம்ம நிறைவேற்ற முடியும். அவர்களுடைய ஆதரவு இல்லாம கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. பன்னீர்செல்வத்திற்கு 12 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப தினகரனுடைய ஆதரவாளர்கள் எண்ணிக்கை 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா அவர்களுடைய குரல் தனியாக ஒலிக்கும். அதுக்குள்ளாக இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்துத்தான் சட்டப்பேரவையில் தினகரன் அணியினர் எப்படி செயல்படுவார்கள் எப்படி என்பது குறித்தெல்லாம் முழுமையான ஒரு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். சங்கரன், இப்போ டிடிவி தினகரனுக்கு ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும், பெருகி வரும் நிலையில் தாங்களுக்கு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரென்றும் நீங்கள் பேசினீர்களா? அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது குறித்து அவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா சங்கரன்? அதாவது இப்ப தொடர்ந்து பல உறுப்பினர்கள் தினகரனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து சென்றபடிதான் இருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வெற்றிவேல், பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றிவேலை நாம் சந்தித்தோம். அவர் செய்தியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தற்போதைய நிலை என்ன, தினகரன் எந்த கருத்தில் இருக்கிறார், அவருடைய மனநிலை என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் கேள்வியாக அவர் முன்வைத்தோம். ஆனால் அவருக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஒரு தகவல்களை சொல்ல இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை மட்டும் வெற்றிவேல் தெரிவித்தார். இதன் மூலமாக மென்மேலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சில விஷயங்கள் தெரிவிக்கப்படலாம். தினகரன் உடனடியாக இன்று மாலைக்குள் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவருடைய நிலைப்பாடு என்ன, எப்படி அரசு செயல்பட வேண்டும், அவருடைய கருத்து என்ன என்பது குறித்தெல்லாம் முழுமையான ஒரு விவரங்கள் தெரிய வரும்.